விஜய் சம்பவம் பண்ணிட்டாரு. பார்வதி ஃபேன்ஸ் வெடியை போட்டுக்கிட்டு இருக்காங்க. கமருதீன் ஃபேன்ஸ் வந்து கமருதீன் மீட்டப்லாம் வச்சு இன்றைக்கி வந்து ஃபேன்ஸை மீட் பண்ணுறாருங்க. கமருதீன் வந்து சாண்ட்ராவோட எவிக்ஷனை கொண்டாடுறதுக்காக மீட் பண்ணி வேறு லெவல் பண்ணுறாங்க. தூக்கிட்டாங்க கடைசியாக வந்து அப்பா ஒரு தீய சக்தியை தூக்கிட்டாங்க. அடிப்பு அரைக்கி கிறிஸ்டஃபரை அடித்து வெள்ளா போடி அப்படின்ட்டாங்க. பிரச்சனையே சொல்லியிருப்பார் போல், என் பொண்டாட்டி தூக்கிடுங்க, இன்னும் ஒரு வாரம் வச்சிங்கன்னா குழி தோண்டி புதைச்சிருவாங்க, அதனால் தூக்கிடுங்கப்பா தூக்கிடுங்க, வெளியே கொண்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டார் போல் விஜய் சேதுபதிட்ட. விஜய் சேதுபதி எடுத்து காடை காட்டிட்டார், வேட்டி சட்டையோடு காட்டுறாரு. சாண்ட்ரான்னு எப்படி திவாருக்கு தான் காடை காட்டினாங்க. ஆக்சுவலாக திவார் எவிக்ட் ஆகும்போது மக்கள் கொண்டாடணும்னு நினச்சிக்கிட்டு காடை காட்டினாங்க. அதே மாதிரி சாண்ட்ரா வந்து எவிக்ட் ஆகும்போது மக்களுக்கு காடை காட்டிட்டாங்க. சாண்ட்ரானே காட்டிட்டாங்க எவிக்ஷனை. அப்புறம் எதை காட்டுறது? மக்கள் எதிர்பார்க்குறதானே பண்ண முடியுங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் மக்கள் எதிர்பார்க்காததையும் பண்ணியிருக்காங்கல்ல. ரெட் கார்டு கொடுத்தது இவ போட்ட நடிப்பில் தான் ரெட் கார்டே கொடுத்தாங்க. கடைசியில் பார்த்தா இவளும் உள்ளல்ல, பாரும் உள்ளல்ல, கமருதீனும் உள்ளல்ல, கானாவினத்தும் இல்லை, எவனும் இல்லை. மிக்சர் சாம்பார் எல்லாத்தையும் உள்ளே வச்சுருக்காங்க. இப்போ யாருக்கு டைட்டில் கொடுக்க போகிறீங்க இந்த 4 பேர்லன்னு தெரிலங்க. மிட் வீக்கில் ஒரு ஆளை தூக்கிடுவாங்க. மிட் வீக்கில் ஒரு ஆள் வந்து யாராச்சும் ஒருத்தனை வந்து அழைச்சிட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணிடுவாங்க. இல்லைனா ஒரு செலிப்ரிட்டி விடுவாங்க. யாரை தூக்க போகிறாங்க தெரியல இந்த 4 பேரில். ஒன்று விக்ரம தூக்க தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ யாருக்கு டைட்டில் கொடுக்குறதுக்கு பிளான் பண்ணுறாங்கன்னே தெரில. சாண்ட்ராவையும் தூக்கிட்டாங்க. ஸோ நண்பனின் மனைவி உள்ளே இல்லை. அது ஒரு காடை காட்டும்போது மூஞ்சி செத்து போச்சு. அதுவும் திவ்யாலாம் அப்படியே கையெல்லாம் உதறுது அவளுக்கு. அதுக்கு பயந்துட்டு உட்காருங்க சபரிலாம். என்னத்தை கிழிச்சிங்கன்னு நீங்களாம்டா உட்காந்து பயந்துட்டு இருக்கீங்க. ஏண்டா சபரி, விக்ரம் நீலாம் என்னத்தை கிழிச்சேன்னு நீலாம் வந்து உட்காந்துக்கிட்டு பயப்படுற உன்னை தூக்குறதுக்கு. நான் வெளில போகிறதுக்கு எனக்கு பிரச்சனை இல்லை, ஐ எம் டன் வித் த கேம், நான் வெளில போகிறதுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பொட்டி எடுக்க போகிறேன் இதை எடுக்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்திய. ஏண்டா எதுக்குடா பயந்துக்கிட்டு இருந்த? பயப்படுற மாதிரி நடிக்கிறாங்க. பரவாயில்ல, திவ்யாச்சும் பரவாயில்ல, நான் உள்ளே இருக்கணும்னு நினச்சிச்சு. இவன் பொட்டி எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னான் விக்ரம். அவன் உட்காந்து பயந்துக்கிட்டு இருக்காங்க உள்ள. அப்படியே பயப்படுற நடிக்கிறான் அப்படியே. இதெல்லாம் பேசி பேசி தானடா கானாவினத்தை எடுக்க வச்சிங்க. உண்மையாக நீங்கள் அவன் பேசி பேசி தான் எடுக்க வச்சிங்க, அதான் உண்மை. இப்போ பேசலாம் என்ன வேணாலும், ஆனால் எடுக்க வச்சது இவங்க தான். அதை நீங்கள் மக்களை எத்தனை பேர் வந்து அதை வந்து நீங்கள் ஒத்துக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9, மிக்சர் பாஸ் தமிழ் சீசன் 9. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ யாருக்கு டைட்டில் கொடுக்க போகிறாங்க? இல்லை மாமாபதி வந்து என்ன முடிவு பண்ண போகிறாரு? இல்லை இந்த எண்டமல் ஷைன் வந்து என்ன முடிவு பண்ண போகிறாங்க? மாமா டிவியில் உள்ள மலையாளிஸ் என்ன முடிவு பண்ண போகிறாங்க? ஸோ எல்லோரையும் தூக்கிட்டாங்க. ஒன்றும் கிடையாது, இப்போ 4 பேர் தான். ஸோ சாண்ட்ராவை தூக்கிட்டு ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடா பாவிகளாடே, அதை ரெட் கார்டு கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு குடும்பத்தை போட்டு உண்மையிலே வந்து அப்படி இது மாதிரி பண்ணியிருக்கீங்கன்ட்டு ஒரு கில்ட்டை உண்டு பண்ணி அப்படி பண்ணி தூக்கியிருக்கணும்டா. இப்போ டிஆர்பி இல்லைன்னு உட்காந்துட்டு அழுதுகிட்டு இருந்தால் என்ன பண்ண முடியும்? வினோத் வெளியே போனதோட டிஆர்பி பீக்கில் போய் முடிஞ்சு, அவ்வளோதான். என்னமோ யார் பார்ப்பா அந்த ஷோவை? அடுத்த வாரம் ஏதாச்சும் பண்ணால் கூட ஃபைனல் வீக்கு செலிப்ரேஷன் அன்புக்கு எங்கள் உள்ளே அனுப்பி எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அதானே பண்ண போகிறீங்க. எஃப்ஜேலேருந்து ஆதிலேருந்து கனியிலேருந்து எல்லாம் உள்ளே போய் என்ன பண்ண போகிறீங்க? கொண்டாட்டம் தான் பண்ண போகிறீங்க. அதை யார் உட்காந்து பார்ப்பா? நீ சொல்லு. ஒரு த்ரில்லிங் வேணாமாடா? ஃபஸ்ட்டு சீசன்லேருந்து இப்போ வரைக்குமே 2 பேர் ஜெயிக்கிற மாதிரி தோக்குற மாதிரி இருக்கும். அந்த த்ரில்லிங்லேயே மக்கள் இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா கடைசி வரைக்கும் அதை வந்து அந்த டிஆர்பிக்காக பார்ப்பாங்க அந்த ஷோவை. இப்போ யாருக்கு கப்புன்னு யாருக்கு எல்லாருக்குமே தெரியுது. அவனுக்காச்சும் ஒருத்தன் கொடுத்துருக்கணாங்கிறீங்க. நீங்களே சொல்லுங்கள். 2K கிட்ஸ் வந்து அரோரா கொடுக்க சொல்கிறீங்க. சில பேருக்கு சாண்ட்ரா கொடுக்க சொன்னீங்க, சாண்ட்ரா தூக்கிட்டாங்க. ஏன்னா பெரிய அளவில் ஒரு நெகட்டிவிட்டி வர்றதுனால. அரோராவுக்கும் நெகட்டிவிட்டி தான், விஜய் சேதுபதிக்கே நெகட்டிவிட்டி இருக்க. அதை எங்கே போய் சொல்கிறது? திவ்யா கொடுத்து முடிச்சு விடுங்க, அதான் ஓகே. இவங்க வந்து விக்ரமுக்கு சொம்படிக்கிறத பார்த்தா ரன்னராக்கு வாங்க போல் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா விஜய் சாசோ இருக்கான் பாருங்க, அரோரா வேணுங்கிறான். அப்புறம் ஒன்று எனக்கு அரோரா வேணும், இல்லைனா வந்து எனக்கு வந்து விக்ரம் வேணும் அப்படிங்கிறான் பிக் பாஸ். எவன் முடிவு பண்ணுறான்னு தெரியல, என்ன கூத்தடிக்க போகிறான்னு தெரியல. ஆனால் வந்து நண்பனின் மனைவியை காப்பாற்றிய விஜய் சேதுபதி, மாமா சேதுபதி, பலூன் சேதுபதி, அரோராவை அடைய நினைக்கும் சேதுபதி, அப்படி தான் சொல்லணும். ஸோ மூஞ்சி இஞ்செல்லாம் செத்து போச்சு. அட பாவிகளா, நான் ஃபைனலில் போய் கப்படிப்பேன் நினச்சேன். பார்வையெல்லாம் வெளியில் போயிட்டாங்கன்னு நினச்சேனே அப்படின்னு நினச்சிட்டு வேறு வழி இல்லாமல் வந்திருக்கோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.